Matthew chapter 24, verses 29 to 31. உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் இந்த வசனத்தை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். மத்தேயு 24, 29 31 வரை வாசிப்போமா? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமேன். அதாவது அவருடைய வருகையினுடைய வரிசை எப்படி இருக்கும், the sequence of his second coming எப்படி இருக்குங்கிறத இங்கே கர்த்தர் நமக்கு மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். இங்கே மத்தேயு 24, 25 அதிகாரம் ஒலிவமலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கத்தை தான், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகையை குறித்து மிக அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். அதாவது 1ஆம் வருகையில் வரும்போது அவர் ஒரு மனிதனாக மனத்தாழ்மையோடு வந்தார். அதற்கு பின்பாக ஒரு இடைப்பட்ட காலம், அது இன்னும் நம்ம அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கோம். ஆனால் 2ஆம் வருகையில் அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அதனால் அங்கே வரும்போது என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு முதல் முறை வந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெரும்பாலான மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து குழந்தையாக வந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், மரியாள்கிட்ட வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், அவருடைய வருகையை குறித்த 1ஆவது வருகையை குறித்த எல்லாருமே, அது பெத்தலேயமாக இருக்கட்டும், மாட்டுத் தொழுவமாக இருக்கட்டும், மேய்ப்பர்களாக இருக்கட்டும், சாஸ்திரிகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய, எல்லாம் கொண்டாடக்கூடியது. உலகமும் அதே மாதிரி தெரிஞ்சு கொள்ளுது. ஆனால் கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஏன்னா அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 9 11 வரை உள்ள வசனங்களில் அங்கே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக எடுத்து கொள்ளப்படுகிறார். அப்போ அங்கே இருக்கிற தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் கண்கள் காணும்படியாக பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருவார். நான் நிறைய வசனம் சொல்ல போகிறேன் இந்த செய்தியில். உங்களுக்கு நோட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் வசனம் சொல்ல போகிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து நிறைய குழப்பம் இருக்கிறதுனால நிறைய வசனம் சொல்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பட் ஆனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்ஸ் பார்த்து நீங்கள் மறுபடியும் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குற இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் மறுபடியும் திரும்ப வருவார். எப்படி? இது போன வண்ணமாகவே திரும்ப அவர் வருவார், மகிமையோடு திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ அதிலிருந்து அவருடைய வருகைக்காக சபையும் நம்மளும் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறோம். தீத்துக்கு எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதும்போது தீத்து 2ஆவது அதிகாரத்தில் 11 14 வரை உள்ள வசனங்கள் பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்ன, அவருடைய மகிமையில் அவர் வரக்கூடிய அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்குது? எதை போதிக்குது? அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி, நமக்கு நிச்சயித்திருக்கிற, நமக்குன்னு உறுதியாய் இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம் அவர் வரப்போறாரு, அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. வசனம் என்ன போதிக்குது? அவருடைய காரியத்தை. ஏன்னா நம்மளை என்ன பண்ணாரு? அடுத்த வசனம் வாசிச்சிருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே என்ன அவர் நம்ம ஒப்பு கொடுத்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மளுடைய அக்கிரமங்கள் பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றி அவருடைய ஆனந்த பாக்கியமாக அவருடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படிக்கு என்ன பண்ணுது? வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை காட்டிலும் நீங்க வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழணும், எல்லாம் செய்யணும். எப்படி கர்த்தருக்கென்று ஒரு நீதியான வாழ்க்கை வாழணும், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு என்று வாழணும், கர்த்தரு போல மாற்றி வாழ வேண்டும் என்கிற இருந்தாலும் அவசியமான ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனம் தான் போதிக்குது. ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன? அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதாய். அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? அவருடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதா. ஏன்னா பிலிப்பியருக்கு எழுதும்போது 3வது பிலிப்பியர் 3:20-21 என்ன சொல்றாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகம். நம்ம யாரு? பரலோக பிரஜைகள். அவர் வரும்போது என்ன, நாம் அவரை போல மகிமையில் இருக்க போறோம். அவரை போல அவரோட கொண்டு போய் சேர்க்க போறார், அவரை போல மகிமையில் இருக்க போறோம். அதற்காகத்தான் நம்ம கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இப்போ அவருடைய வருகை எப்படி இருக்க போகுதுங்கிறத தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இங்கே 29வது வசனத்துடைய முதல் பகுதி என்ன சொல்லுது? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே. எப்படி? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே. எந்த நாட்கள் முடிந்த உடனே? உபத்திரவ நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உபத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா திலிப்சிஸ் என்று சொல்லக்கூடியது. THLIPSSIS சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. இதுக்கு என்னன்னா, அதாவது ட்ரபிள் இல்லை டிஃபிகல்ட்டி இல்லை டிஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது தாங்க முடியாத ஒரு துயரம் இல்லை துக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேச மக்கள் எப்பொழுதுமே இந்த பாட்டில் போகிறாங்க. சபை எப்பொழுதுமே இப்படிப்பட்ட போராட்டத்தில் போகுது, உலகம் இப்படிப்பட்ட போராட்டத்தில் போகுது. ஆனால் எந்த நாட்கள் முடிஞ்ச போகிற அந்த நாட்கள் முடிந்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே. அப்படின்னா என்ன? 4வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். எப்படி நம்ம இது வரைக்கும் பார்த்த வசனங்கள் என்ன சொல்லி கொடுத்தாரு? நிலநடுக்கம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை வரும், அந்தி கிறிஸ்து வருவாங்க, அநேக கள்ள கிறிஸ்துகள் வருவாங்க, எல்லாரையும் வஞ்சிக்க பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வரும்? மகா உபத்திரம் வரும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு 21வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஏனெனில் உலகம் உண்டானது முதல், எது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் உண்டாகும். இதுக்கெல்லாம் எங்க தொடக்கம் உண்டாகும்? நம்ம இப்போ 15வது வசனம் பார்த்தோம். எங்க? பரிசுத்த ஸ்தலத்தில் பாலாக்கும் அருவருப்பு, தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது தான் இதெல்லாம் தொடங்குங்கிறத பார்த்தோம். அப்போ என்ன, இது எங்கே நடக்க போகுது? அந்தி கிறிஸ்து 7 வருஷம் உபத்திரவ காலம் தொடங்கும் போது என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலுக்கு தேவாலயம் கட்டி கொடுத்து அவங்கள ஆராதனை பண்ண சொல்லிட்டு 3.5 வருஷம் ஆனதும் கடைசி 3.5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாரு? இனிமேல் நீங்கள் என்னையத்தான் ஆராதிக்கணும், எனக்கு தான் பழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை துன்புறுத்த தொடங்குவார். ஏன்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் இருக்கும், யுத்தங்கள் நடக்கும், நிலநடுக்கம் உண்டாகும், மக்கள் சாவாங்க, எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த காலம், இந்த பாலாக்கும் அருவருப்பு வந்த உடனே என்ன பண்ண பார்ப்பான் அந்தி கிறிஸ்து? இருக்க ஜனங்களை அழிக்க பார்ப்பான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க? ஓடி போங்க. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? நீ ஓடிப்போ, யூதேயாவில் உள்ள மலைகளுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்? உன்னை வஞ்சிக்க பார்ப்பான். ஏசு கிறிஸ்து இங்கே வந்துட்டாரு, ஏசு அங்கே வந்துட்டாரு, இங்கே வந்துட்டாருன்னு சொல்லி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு இவ்வளோ பெரிய காரியம் நடைபெறும். அதனால நீ என்ன பண்ணு? ஓடி போயிரு. ஓடி போகும்போது மாரி காலம் இல்லாமல் இருக்கட்டும். ஏன்னா மழை ஸ்னோ அடித்தா உன்னால் ஓட முடியாது, அது ஓய்வு நாள் இல்லாதபடி பார்த்துக்கோ. நீ வீட்டுக்குள்ளே போய் துணி எடுக்க போகாத, வயலில் வேலை செய்கிற துணி எடுக்க போகாத. நீ கர்ப்பமாக இருந்தால் உனக்கு கர்ப்பவதியாக இருக்கிறவங்களுக்கு பாவம், பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு பாவம். இதெல்லாம் சொல்லி என்ன சொன்னார்? இந்த காலகட்டம் ரொம்ப கொடுமையான காலகட்டம், இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு அந்த நாட்களில் அந்த உபத்திரவம் முடிந்த உடனே எப்படி அவருடைய வருகை என்ன?
கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த 3.5 வருஷம் முடிஞ்சு 3.5 வருஷம் உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு பின்பாகத்தான் இது எல்லாம் நடக்க போகுது. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? அப்போஸ்தலர்கள் இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் சபையை சுத்தம் பண்ணுறாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டாரு, அவர் தான் மேசியா என்று சொல்லக்கூடிய காரியம் நடைபெற போகுது, அதனால் நமக்கு இனிமேல் அவ்வளவுதான், கர்த்தர் வரப்போறார், அவர் மகிமையில தன்னை வெளிப்படுத்த போறார் அப்படின்னு சொல்லும்போது தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவாலயத்தை பார்த்து, இது ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிபட்டு போகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? இல்லை, இது எப்போ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் ஒலிவமலையில் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த உபத்திரவ காலம் என்ன அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறார். இந்த உபத்திரவ காலத்தில் என்ன பார்க்குறோம்? அப்பொழுது யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு கோத்திரத்துக்கு 12,000 பேரா 1,44,000 பேரை எடுத்து அவங்கள என்ன பண்ண போகிறாங்க? கடைசி காலத்தில் அவங்க பிரசங்கம் பண்ண போகிறாங்க. அதில் ரட்சிக்கப்பட போகிறவங்க இருக்கிறாங்க, அதில் கொலை செய்யப்பட்டு போக போகிறவங்க இருக்கிறாங்க. நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே கொஞ்சம் பேர் போய் அதில் மரித்தவங்க போய் அங்கே நிற்கிறத பார்க்குறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் போகிறத பார்க்குறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 11வது அதிகாரத்தில் 2 சாட்சிகள் பிரசங்கம் பண்ணுறாங்க. இதில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு காலம். ஆனால் இந்த உபத்திரவ காலம் எவ்வளோ நாள் இருக்கும்? 3.5 வருஷம், 1260 நாள், 42 மாதம். இது முடிந்த, இந்த உபத்திரவம் முடிந்த உடனே, சரியா? என்ன, இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் கடைசி 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம், இந்த கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த 3.5 வருஷம் முடிந்த உடனே என்ன நடக்கும்? முதலாவது கர்த்தர் என்ன பண்றாரு? He set the stage. சரியா? 29 வசனத்தில் பாருங்க. சூரியன் அந்தகாரப்படும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். சூரியன் இருட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே சந்திரன் முடிஞ்சு போயிடும். ஏன்னா சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி தான் சந்திரன் நமக்கு கொடுக்குது. அதனால சூரியன் இருட்டாச்சுன்னா என்ன ஆயிரும்? சந்திரன் அந்தகாரப்படும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இது நீங்க இதனுடைய ஒத்த பகுதி லூக்கா 21வது அதிகாரத்தில் இருக்கு. அதுல 25, 26 வசனம் பாருங்களேன். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும். என்ன பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுன்றிருக்கு. ஆனா அந்த கிரேக்க மொழி பதம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி எல்லாருக்கும் அப்படி பயத்திலே உயிர் போயிடும். அதான் அதோட அர்த்தம். சோர்ந்து போறேன்னா, ஐயா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் டயர்டா இருக்கு, அந்த சோர்ந்து போகிறது இல்லை. என்ன, பயத்திலே செத்து போயிடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இருளில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? லைட் இல்லாமல் ஏதாவது இருக்க முடியுமா? வெளிச்சம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா மொத்த இதுமே விழுந்து இருட்டாகி போயிடுச்சுன்னா எப்படி? ஒன்றும் இல்லை, நமக்கு வின்டர் டைம்லேயே நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. நமக்கு இங்கே 3 மணிக்கு இருட்டுனா நம்ம என்ன பாதி பேர், அதனால தான் ஸ்காட்லாண்டில் பாதி பேருக்கு 3ல் ஒரு பங்கு மக்கள் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிட்றாங்க. ஏன்னா பாதி நேரம் அவங்களுக்கு சூரிய வெளிச்சமே வரதில்லை. நமக்கே வின்டர் டைமில் பாதி நேரம் வெளிச்சம் தெரிகிறதே இல்லை. யோசிச்சு பாருங்கள், முழுசாக இருட்டானா என்ன ஆகும்? அங்கே அதில் என்ன ஆகும்? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். என்ன, எல்லாமே வானத்தில் இருக்க சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது எபிரேயர் 1வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் என்ன சொல்கிறாரு? எல்லாமே கர்த்தரை கொண்டு தான் சிருஷ்டித்தார், அது எல்லாம் அவருடைய வல்லமையினால தான் இருக்குது. ஆனால் அது எல்லாம் எதில் இருக்குது? அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால் சகலத்தையும் தாங்குகிறவராய். 3வது வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் தான் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமி சுற்றி வருவதாக இருக்கட்டும், இல்லை சந்திர சூரியனை சுற்றி வருவதாக இருக்கட்டும், அது ஒவ்வொருடைய ஒரு ஆங்கிள், எவ்வளவு சயின்டிஸ்ட் எத்தனையோ முறை பார்த்துட்டாங்க. 1 டிகிரி ஆங்கிள் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம குளிரில் செத்து போயிடுவோன்னு. எவ்வளவு பெர்ஃபெக்டாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மூவ் பண்ணக்கூடியதாக வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால எல்லாத்தையும் தாங்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதனால தான் மொத்தமே கொண்டிருக்கு. ஆனால் அந்த நாட்களில் என்ன, அவர் அதை எடுத்துருவார்.
கர்த்தர் அவருடைய வசனத்தை எடுத்த உடனே, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் இருக்கு இல்லையா, 2 தெசலோனிக்கர் 2:9. அப்போ தடை செய்கிறவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே என்ன ஆகும்? எல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே விழ ஆரம்பிச்சிடும். நம்ம அதனால நமக்கு சொல்லி கொடுக்கும்போது நட்சத்திரம் கீழே விழுகிறத பார்த்தேன்னா ஏதாவது விஷ் பண்ணிக்க, உனக்கு அது உடனே நடந்துருமா? ஏன்னா மொத்த நட்சத்திரம் எல்லாம் விழப்போகுது, சூரியன் அந்தகாரப்பட போகுது, சந்திரன் அந்தகாரப்பட போகுது, எல்லாம் தத்தளிக்க போகுது, மக்கள் எல்லாம் பயத்தில் சாக போகிறாங்க. அதனால தான் வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரம் 12 14 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா என்ன? அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும். எப்படி அத்திமரத்தை ஆட்டினா எல்லாம் காயெல்லாம் கீழே விழுமோ, வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஆண்டவர் ஒரு அசைக்க போறார். வானத்தில் இருக்க நட்சத்திரம் பூரா கீழே விழ போகுது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. அப்ப என்னன்னா, இது அவ்வளோ பெரிய கொடுமையான காரியம் நடக்க போகுது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பின்னாடி நடக்க போகிறது என்னங்கிறத வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாட்டிலே இதை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏசாயா 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த ஏசாயா 13வது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் பாபிலோனியர்களால் பிடித்து கொள்ளப்பட்ட போகக்கூடியதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லக்கூடிய காரியம். அது உண்மைதான், பாபிலோனியர்கள் சிறையிருப்புக்குள்ளே போகக்கூடியது. ஆனால் அது பாபிலோனியர் சிறையிருப்பு மாத்திரம் இல்லை. நான் போன முதலையும் சொல்லி கொடுத்தேன், எப்போயுமே ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னால் சமீபத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தையும் சொல்லிட்டு எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தையும் சொல்லுவாருன்னு சொல்லி, அதே மாதிரி தான் இங்கே ஏசாயா சொல்லுவது பாபிலோனியர்களுக்குரியதாக இருந்தாலும் பின்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வரக்கூடிய ஒரு காரியம். அதில் 6வது வசனத்திலிருந்து பாருங்க, அலறுங்கள் கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. எது? அது பாபிலோனியர்களுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது. அங்கே ஏன்னா நம்ம இந்த பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம், அது அந்த காலத்தில் சொல்லும்போது சொல்றதுக்கு மாத்திரம். ஆனால் அங்கே சொல்லும்போது என்ன சொல்றது? கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும், பயங்கர கொடுமையானதா இருக்கும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் பாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். இது பாபிலோனியர்கள் சிறையிருப்பில் போகும்போது இல்லை. நீங்க நல்லா கவனிச்சிங்களா? ஏன்னா கர்த்தருடைய நாள் வருது, பயங்கர இதாக இருக்குது, அதாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு திகிலாக இருக்கும், எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அங்கே சொல்லும்போது இது பாபிலோனியர்கள் சிறைப்பிடிக்கும் போது வந்த அந்த காரியம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் என்ன இங்கே சொல்லும்போது என்ன? வானத்தின் நட்சத்திரங்களும் ஒளி கொடாது இருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். இது பாபிலோனியர்கள் சிறையிருப்பில் போகும்போது நடக்கலை. நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன்னா அது அந்த சிறையிருப்பை சொன்னாலும் இது என்ன முழுமையாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதையும் சேர்த்தான் சொல்கிறாரு. இது கொஞ்சம் ஒரு கவனமாக புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போதே கர்த்தருடைய நாள் வரும்போது என்ன, காலையில் உதிக்கிற சூரியனே இருண்டு போகக்கூடியதாக இருக்கும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து, என்ன நான் துன்மார்க்கனை தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன், புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அதாவது என்ன, நான் அக்கிரமக்காரனை நியாயம் தீர்ப்பேன். ஒரு நீதிமான காண்பது எப்படி ஓப்பீரின் தங்கத்தை பார்க்கறது எவ்வளவு அபூர்வமாக இருக்கும், அந்த மாதிரி அபூர்வமாக இருக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது சொல்றாரு. அடுத்து 13ஆம் வசனம் பாருங்களேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவன் எவனும்
குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். அப்ப என்ன இது எல்லாம் எங்க எதிர்காலத்தில் நடக்க போகிறத ஏசாயா தீர்க்கதரிசி இப்பவே சொல்றாரு. பாபிலோனியர் சிறையிருப்பு மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்குங்கிறது அதைத்தான் இங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏசாயா 34வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 34 முதலாவது வசனம் பாருங்க. ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. எல்லாத்தையும் சேர்க்கக்கூடியது என்ன? எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய, எல்லா தேசங்களையும் சேர்க்கக்கூடியது. இரண்டாவது வசனம் பாருங்க. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும், எல்லா தேசங்களின் மேலும் கர்த்தருடைய கோபமும், அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுப்பார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். என்ன அவங்க ரத்தம் மலைகள் கரைந்து போகும்னா என்ன? மலையை மூடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ரத்தம் வந்துடும். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிருகிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிருகிறது போலவும் உதிர்ந்து விழும். பாத்தீங்களா? அதே தான். எப்படி ஒரு அத்திமரத்தையோ ஒரு திராட்சை செடியை ஆட்டினா எப்படி காய் விழுமோ அதே மாதிரி வானத்தில் இருக்கிறது எல்லாமே உதிர்ந்து போகும். 5வது வசனம் பாருங்க. வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ட்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டியான கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். என்ன ஒரு பக்கம் அந்த எல்லை பகுதி ஏன் போஸ்ரா ஏதோம் சொல்றாருன்னா, ஒரு சவுத் மோஸ்ட் பார்ட் எது? ஏதோம். இந்த பக்கம் போஸ்ரா. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அங்கே தான் அர்மகாதன் யுத்தம் நடக்க போகுது. அதைத்தான் இங்கே சொல்றார். எல்லா தேசத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு வைத்து அங்கே எல்லாரையும் நான் அழிக்க போறேன். எவ்வளவு? 100 பர்லாங், 200 மைல் தூரம். 200 மைல் தூரத்துக்கு ரத்தம் நிற்க போகுது. அர்மகாதன் யுத்தம் ரொம்ப ஒரு கொடுமையான காரியம். ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 14:20 பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் 6 அடி உயரத்துக்கு அவ்வளவு தூரம் ரத்தம் நிற்க போகுது. அவ்வளோ பெரிய யுத்தம். அதனால தான் ஏசாயா 34:8 சொல்லும்போது அது கர்த்தர் பழி வாங்கும் நாள் என்று சொல்லக்கூடியதாக சொல்கிறாரு. என்னன்னா இது ஏசாயா மட்டும் பார்க்கல. நீங்கள் யோவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், ஒளிமங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். இதுவும் கர்த்தருடைய நாளை குறித்து தான் சொல்றாரு. எப்படி பொல்லாத நோய்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், எப்படி வானத்தில் இருக்க காரியங்கள்லாம் கீழே விழும், அது மாத்திரமல்ல என்னென்னலாம் நடக்குங்கிறத சொல்லி முடிச்சுட்டு கடைசி அவர் சொல்லும்போது 30வது வசனம் பாருங்களேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இதைதான் பேதுரு எடுத்து அங்க இதுல சொல்லும்போது சொல்றாரு. பெந்தகோஸ்தே நாளில் எடுத்து சொல்லும்போது இதைத்தான் சொல்றாரு. இதனுடைய ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதாக ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். எப்படி? சகல ஜாதிகளையும், எல்லா தேசங்களையும் நான் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன? முதலாவது நான் வருவேன், இந்த உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவேன். அப்படி வரும்போது என்ன ஆகும்? சூரியன் அந்தகாரப்படும்,
சந்திரன் ஒளி கொடாது இருக்கும், வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். இதுதான் இதை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன சொல்றாரு, என்ன அடையாளம், வாட் ஆர் த சைன்ஸ். 30வது வசனம் பாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அவங்க என்ன கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகை எப்பொழுது, மனுஷனுடைய முடிவு காலம் எப்போது, அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு அடையாளம் வானத்தில் காணப்படும். எப்படி அதனுடைய அடையாளம் என்ன காணப்படும், வானத்தில் காணப்படும். என்ன காரணம், கர்த்தர் என்ன வருவார், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும். எப்படி அவர் மிகுந்த மகிமையோடும், எப்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய 17வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், மறுரூப மலையில் மேலே போகிறாங்க. அங்கே மேலே போகும்போது அங்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த தன்னுடைய மகிமையை லேசாக அப்படி காட்டுறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன எழுதுறாங்க, சுவிசேஷ நூலில் என்ன எழுதுறாங்க, ஒருத்தராலே வெளுக்க முடியாத அவ்வளவு வண்ணானால சோப்புக்காரம் போட்டு வெளுக்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு வெண்மை பிரகாசம், அப்படி ஒரு பிரகாசம் உள்ளதாக அவர் தோற்றம் தண்டினார். அவருடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது 16-17 வசனத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, ஐயா நாங்கள் என்ன பார்த்தோம் தெரியுமா, நாங்கள் கட்டுக்கதையை சொல்லலை, நான் அந்த மறுரூப மலையில் தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டோம். எப்படி அவர் என்ன சொல்றாரு, கண்ணார கண்டோம். ஏன்னா நாங்கள் அங்கே அவருடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை என்பது அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அது பிதாவாகிய தேவனாலும் அவரால் உண்டானது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்கே சொல்றாரு. எப்படி ஆதாம் வந்து ஆதியில் தேவனோடு நடக்கக்கூடியவராக இருந்தார், அவருடைய மகிமையை காணக்கூடியவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் என்ன பார்த்தாங்க, வனாந்தர பாதையில் வரும்போது பகலில் மேக ஸ்தம்பமாக பார்த்தாங்க, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வந்து டேபர்நாக்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசரிப்பு கூடம் உண்டாக்குன போது ஆசரிப்பு கூடத்தில் தேவனுடைய மகிமை நிறைந்ததை பார்க்குறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஒருவரும் உள்ளே போக முடியாதபடி தேவனுடைய ஆலயம் அவருடைய மகிமையினால் நிரம்பியது என்று சொல்லக்கூடியதாக அப்படிப்பட்ட தேவ மகிமை அங்கங்கே பார்த்தோம். ஆனால் என்னென்னா இங்கே அவருடைய மகிமையை எப்படி பார்க்க போகிறோம், மனுஷகுமாரன் வானத்தில் தோன்றும் போது ஒரு மங்காத மகிமை, நம்மளால் வந்து எல்லாராலையும் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய மகிமை, ஒரு முழுமையான மகிமையை காண போறோம். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 30வது வசனம் பாருங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார். எல்லாரும் காண்பாத, எல்லாரும் வானத்தில் அவர் தோன்றக்கூடிய அவருடைய மகிமையை சொல்லக்கூடியதா. அவர் என்ன, மேகங்கள் மேல் வருவது, மேகங்கள் மேல் வருவது என்பதை நிறைய முறை நம்ம பார்க்க முடியும். தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது, ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். எப்படி அவர் வரும்போது என்ன, மேகங்களுடனே வந்தார் என்று சொல்லக்கூடியதாக. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது, இதோ மேகங்களுடனே வருகிறவர், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாம். அதாவது என்னன்னா, அவர் மேகங்களோடு மகிமையில் வருவார், எல்லாரும் காண்பாங்க. மார்க் 13வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது என்ன, அவர் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருவதை காண்பீர்கள். லூக்கா 21:27 சொல்லும்போது என்ன, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இது எப்போ சொல்லக்கூடியது. நம்ம 104வது சங்கீதத்தில் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3வது வசனம் பாருங்களேன், தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தன் ரதமாக்கி, யாரு மேகங்களை ரதமாக்கி வரக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். ஏசாயா 19:1 சொல்லும்போது, எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமாக மேகத்தின் மேல் ஏறி வருகிறார். என்ன, கர்த்தர் வருவது எதுல வருவாரு, மேகங்கள் மேல வருவாரு. அவர் மகிமையில வருவாரு, மேகங்கள் மேல வருவாரு. கர்த்தர் வந்து என்ன,
எல்லாரும் காணக்கூடியதா மேகங்கள் மேல வருவார். அதனாலதான் என்ன சொன்னாரு, உன்னைய கூப்பிட்டு இயேசு அங்க இருக்கிறாரு, இயேசு வனாந்தரத்தில் இருக்காரு, இயேசு இங்க இருக்கிறாருன்னு சொன்னா நீ நம்பாத. ஞாபகம் இருக்கா போன வாரம் படிச்சது? நீ நம்பாத. எல்லாரும் காணக்கூடியதா மேகங்கள் வழியா வருவாரு, சகல ஜனங்களும் மொத்த உலகமும் காணக்கூடியதா வருவாரு. அவர் அப்படி தனியா வரப்போறது கிடையாது. அதனால நம்ம என்ன, எல்லாரும் காணக்கூடியதாக, எல்லாம் பார்க்கக்கூடியதாக. ஆனா அதுக்கு எது சொல்லும்போது என்ன சொல்றாரு, சகரியா 14:6 சொல்லும்போது, அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் என்ன ஒரு, அதாவது ஒருவேளை மப்பும் இதுன்னு சொல்லக்கூடியதான். அதாவது அங்க வெளிச்சம் இல்லை, அதாவது ஒரு இருளும் இதுவும் இல்லா கலந்த ஒரு சூழ்நிலை அந்த நாள். அதனால தான் ஏசாயா சொல்லும்போது சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏசாயா சொன்னார், யோவேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், அதற்கு பின்பாக ஆகாய் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், இங்கே சகரியா சொல்கிறாரு, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். இது எல்லாம் என்ன காட்டுது, ஒரு அந்தகாரமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி மேகத்தில் மகிமையாக காணப்படுவார், எல்லாரும் காணக்கூடியதாக. அதனால தான் என்ன, இங்கே ஒருத்தராலையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால தான் சகரியா சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும், வெளிச்சம் இல்லாமல் இருக்கும், அந்த வெளிச்சம் மங்குற மாதிரி இருக்கும். அவங்களால குழப்பம், அவங்களால என்னன்னு சொல்ல முடியல, ஏன்னா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியது. அதனால தான் எரேமியா 30:7 சொல்லும்போது, ஐயோ அந்த நாள் மகா பெரியது, அதை போல ஒத்த நாள் எதுவுமே இல்லை. அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாரு. எப்பா இது ஒரு பெரியமான நாள், இதை எதுவும் சொல்ல முடியாது, அது மாதிரி வேற நாளே கிடையாது, முடிஞ்சு போச்சா விட்டுருங்க. எப்படி, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது போல ஒரு நாள் கிடையவே கிடையாது, இவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. அப்போ என்ன, அவர் மகிமையில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான மகிமையில் வரப்போகிறாரு, என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும்போது, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இப்போ கர்த்தர் வரும்போது என்ன, சூரியனுக்கும் அவசியம் இல்லை, சந்திரனுக்கும் அவசியம் இல்லை. புரிஞ்சிருச்சா ஏன் இதெல்லாம் அந்தகாரப்படுது, ஒன்றுமே இல்லாமல் போகுது? ஏன்னா கர்த்தர் வரப்போறாரு, அவர் வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவசியம் இல்லை. என்ன காரணம், என்ன சொல்றாரு, சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. காரணம் என்ன, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. யாரு, இயேசு கிறிஸ்து தான் அந்த விளக்கு. வெளிப்படுத்தின 22:5 பாருங்க, அங்கே ராக்காலம் இராது, ராத்திரி இருக்காது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, லைட்டு தேவையில்லை, சூரியன் தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவரே பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார். அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் அங்க இருக்க போறாரு. அப்போ அவர் அரசாளக்கூடியவரா இருக்காரு. முக்கியமான விஷயம், நம்ம அவர் கூட இருக்க போறோம். எப்படி, நம்ம அவர் கூட இருக்க போறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோட இருக்க போறாங்க. இந்த உபத்திரவ காலத்தில் கொலை செய்யப்பட்டவங்க இருக்க போறாங்க. நான் எதுக்கு இதற்கு உங்களுக்கு இவ்வளவு வசனங்கள் சொல்லி இதை கொடுக்குறேன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபை உபத்திரவத்தில் போகும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லலை, அப்படி சொல்லலை. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக உச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி, பூமியின் மேல் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நான் உன்னை காப்பேன் சொல்றார் ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை காத்துக்கொள்வேன், நீ அந்த அதுக்குள்ள போக மாட்ட. 1 தெசலோனிக்கேயர் 1:10 பாருங்க. அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. எது, அவங்க என்ன அறிவிக்கிறாங்க, நீ அவர் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்க, என்ன நீங்க அவரோட எடுத்துக்கொள்ளப்படுறீங்க. கொலோசியர் 3:4 சொல்லும்போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். வெளிப்படுத்தின 19:7 பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யாரு, சபை. அவருடைய சபை என்ன,
அங்க கல்யாண விருந்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு கர்த்தரோட இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அர்மகதன் யுத்தத்தோடு முன்னாடி. அது மாத்திரமல்ல, அதுல 8வது வசனம் பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதியே. ஏன்னா என்ன, இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் உலகத்துல நடக்கும்போது நம்ம இல்லை, நம்ம அங்க கர்த்தரோட இருக்கிறோம். அதுல 14வது வசனம் வாசிச்சிருங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். யாரு? நம்ம போறோம், கர்த்தரோட நம்ம இருக்க போறோம். அதனாலதான் 19வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். என்ன, அழைக்கப்பட்ட நம்ம எல்லாம் விசேஷித்தமானவங்க, நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அதனால தான் உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்ம அவரோடு அங்கே இருக்க போகிறோம். அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்க போகுது. மீதி பேரெல்லாம் இதை பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன, அவர் வரும்போது என்ன, மனுஷகுமாரன் வெளிப்படும்போது எல்லாரும் காணக்கூடியதாக மேகங்கள் மேலே வருவார். அவர் மகிமையை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து 3வதாக அவருடைய வல்லமை, பவர். 30வது வசனத்துடைய அதே ஒரு பகுதி பாருங்க. மனுஷகுமாரன் வல்லமையோடும். ஏன்னா அவர் வல்லமை யாரோடும் ஒப்பிடப்பட முடியாத மகா பெரிய வல்லமை. சாத்தான் வல்லமை உள்ள ஆள் கிடையாது. சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மேட்சே கிடையாது. ஏன்னா சாத்தானை நம்ம ஜெயம் கொள்வதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம நம்ம அவருக்கு சாத்தானி எல்லா விதமானத்துக்கு மேலே, எல்லா விதமான ராஜ்யத்துக்கும் எல்லாத்துக்கும் மேலே அவர் மாதிரி ஒரு வல்லமையான ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. மத்தேயு 25:31 பாருங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். எல்லாவற்றையும் ஆளக்கூடியவராய், எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவராய் அவர் இருந்து அங்க ஆளுகை செய்வாருங்கிற நம்ம பார்க்க முடியுது. ஏசாயா 63:1 பாருங்க. மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? எப்படி வருகிறவர் யாரு? அவ்வளவு பெரிய வல்லமையில வரப்போறாரு. அதனால தான் சகரியா 14 நம்ம அப்பதான் பார்த்தோம். சகரியா 14வது அதிகாரத்தில் முதல் 4 வசனம் பார்க்கும்போது அவர் எப்படி எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த அர்மகாதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஜெயங்கொள்ளக்கூடியவராய், அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவராய் வரக்கூடியவராய் இருப்பாருங்கிறது தான் அங்கே சகரியா தீர்க்கதரிசி சொன்னார். நான் அதனால தான் ஃப்ரைடே சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன். நமக்கு ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய டைமிங். நம்ம கரெக்டாக சகரியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் வெள்ளிக்கிழமை படித்து முடித்தோம். இப்போ வெளிப்படுத்துகிற விசேஷம் படித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே மத்தேயுல 24, 25 படிச்சுக்கணும். சரியான டைமில் கர்த்தர் நமக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் வர்ற மாதிரி இது நம்ம பிளான் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தேயு தொடங்கி 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கரெக்டாக அங்கே சேரும்போது எல்லாமே ஒரே நேரத்தில் சேரக்கூடியதாக கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அதே மாதிரி தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை சொன்னது போல அவர் பாவத்தை நிவர்த்தி செய்ய, அக்கிரமத்தை முடிவு கொண்டு வர, நித்திய நீதியை கொண்டு வர, அவருடைய ராஜ்யம் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு ராஜ்யமாக வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்கே கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன, மகா வல்லமை பொருந்தியவராய், he has no equal power anybody, no one has equal power to God. ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வல்லமைக்கும் அவருடைய மகிமைக்கும் எந்த ஒருத்தருமே நிற்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரிய மகா வல்லமையோடு வரக்கூடியவர். சரியா? 4வதாக புலம்பல். என்ன இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு புலம்பல்? பாருங்க 30வது பின்பகுதி பாருங்க. வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நான் அதனால தான் சொன்னேன் நம்ம இதில் இல்லைன்னு. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம புலம்பா செய்வோம்? இது ரட்சிக்கப்படாத மக்கள் பூமியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு அழுது புலம்புவாங்க, புலருவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 18வது அதிகாரம் பாருங்க 21வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திர கல்லை ஒத்த ஒரு எந்திர கல்லுக்கு ஒப்பான ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். ஏன்னா கடைசி காலத்துல வரக்கூடிய மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடியது என்ன? ஒண்ணும் இல்லாம போகும். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. இந்த சத்தமே கேட்கறது இல்ல. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. ஏந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்திலே கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. அப்போ என்ன, எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் புலம்பக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா சகரியா தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா, சகரியா 12:10 சொல்லும்போது என்ன சொன்னார்? தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவரை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரை உருவ குத்துனாங்களோ அவரை நோக்கி பார்த்து எப்படி ஒரு தலைச்சன் பிள்ளைக்காக தன் தகப்பன் அழுது புலம்புனது போல அவர்கள் அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியம். அதுதான் பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, சகரியா மூலம் சொல்லும்போது என்ன சொன்னார்? 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எது? அந்த 1,44,000 பேர் மூலமா அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் ரோமர் 11:26 சொல்லும் என்ன சொல்லாரு? இந்த விதமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் நிறைவாகக்கூடியதாக. அப்போ யார் ரட்சிக்கப்படாமல் விடுபட்டு போன பூமியில் இருக்கிற மக்கள் என்ன, கர்த்தருடைய வருகையை பார்த்து அழுது புலம்புவார்கள். இப்போ தெரியுதா? சபை இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியுதா? ஏன்னா யாராவது சொன்னாங்கன்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் தெளிவாக இதை புரிஞ்சு கொண்டதை நீங்கள் தெளிவாக விளக்கணும். எப்பா நமக்கு வந்து தீத்து 2வது அதிகாரம் 11 14 வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆனந்த பாக்கியத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு, அது நமக்கு சொல்லும் என்ன சொல்லுது? அவர் வருகை எப்படி இருக்கு? ஆனந்த பாக்கியம். அவங்களுக்கு எப்படி இருக்கு? அழுது புலம்புறதா இருக்கு. இப்போ யார் அழுது புலம்புவா? யார் ஆனந்த பாக்கியத்துக்குள்ள போவா? நம்ம தான். சரியா? கடைசி 31வது வசனம் பாருங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே கர்த்தருடைய வருகை வரும்போது எக்கால சத்தம் தெளிவா தொனிக்கும். எல்லாருக்கும் கேட்கும், எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் இது பண்ணுவாங்க. நீங்கள் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீக்வன்ஸ் கரெக்டாக கொடுக்குறாரு. எக்காலத்து ஒழிக்கப்படும். முதல்ல என்ன, கர்த்தரோட பரிசுத்தவான்கள் வருவாங்க, நமக்கு எல்லாருக்கும் சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் உண்டாகும். உயிரோடு இருக்கிறவங்க ஒரு நொடி பொழுதில் மாற்றப்படுவாங்க. முதலாவது கல்லறையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க சரீர மீட்பு, அவங்களுக்கு பூரா சரீர மீட்பு உண்டாகும். அந்த காலத்தில் உயிரோடு இருந்தோன்னா நமக்கு நொடி பொழுதில் அழிவின் சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் மிக அழகாக நமக்கு நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன, எக்கால சத்தத்தோட அவர் என்ன பண்ணுவார்? தமது தூதர்களை அனுப்புவார். இப்போ என்ன, எக்கால சத்தத்தோட என்ன பண்ணுவார்? தூதர்களை அனுப்புவார். எதுக்காக? அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். என்ன, இந்த உபத்திரவ காலத்தில் இவங்க பிரசங்கம் பண்றாங்க இல்லையா? 1,44,000 பேர் பிரசங்கம் பண்றாங்க, 2 சாட்சிகள் பிரசங்கம் பண்றாங்க. இதுல ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள கூட்டி சேர்ப்பதற்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தர் தம்முடைய தேவதூதர்களை அனுப்புவார். தேவதூதர்களை அனுப்பி அவர் களஞ்சியத்தில் சேர்ப்பாருங்கிறத மத்தேயு 13வது அதிகாரத்தில் நிறைய ஓமானங்களில் சொல்லிட்டார். எப்படி தேவதூதர்கள் வந்து கடைசி காலத்தில் அறுவடைக்கு வந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை எடுத்துக்கொள்வார்னு சொல்லக்கூடியதாக. நம்ம ஏற்கனவே மேலே போயிடுவோம். இந்த உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் அங்கே ரட்சிக்கப்படுறாங்களோ, எங்கே என்ன போன வாரம் பார்த்தோம் இல்லையா, மீகாவேல் மூலமாக அவங்க கொண்டு போய் வைக்கப்பட்டு 3.5 வருஷம் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆண்டவர் அவங்கள போஷிப்பார். அவங்க அதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன, இந்த தேவதூதர்கள் வந்து அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன, எப்படி வருவார்? எல்லாரும் காணும்படியாக வருவார்.
அவர் வரும்போது மேகங்கள் வழியாய் வருவார். அவர் வரும்போது மகிமையோடு வருவார். அவர் வரும்போது வல்லமையோடு வருவார். தேவதூதர்கள் எக்காலம் தொனிப்பாங்க. அப்போ அந்த உபத்திரவ காலத்தில் யார் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவர்களை தேவதூதர்கள் மூலமாக 4 திசையிலிருந்து கூட்டி சேர்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கூட்டி சேர்த்து கொள்வார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன? இந்த செய்தி நமக்கு என்ன? வேர் ஆர் யூ நவ்? ஏன்னா நீங்கள் அழுது புலம்பக்கூடிய கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா, ஆனந்த பாக்கியத்துக்கு சந்தோஷமாக கர்த்தரை எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்க முடியாங்களா? ஏன்னா இட்டர்னிட்டி இஸ் அட் ஸ்டேக். எது நம்முடைய நித்தியம் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நித்தியத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நீங்கள் வாழும்போது நீங்கள் என்ன இப்படிப்பட்ட இந்த பொல்லாத காலத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, த சாய்ஸ் மஸ்ட் பி டன் நவ். நவ்னா இன்றைக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் இப்போ முடிவெடுக்கணும். ஏன்னா என்ன தெரியாது, இந்த செய்தி முடிஞ்சு வெளியே போகும்போது நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியாது. நமக்கு யாருக்குமே தெரியாது. we all have got an appointment with death. எப்படி நம்ம NHS அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி நமக்கு டெத்து கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. என்ன எப்போ டேட் அண்ட் டைம் தான் தெரியாது. ஆனால் எல்லோரும் போகத்தான் போகிறோம். கவலைப்படாதீங்க, சரியா? நம்ம எல்லோரும் போகத்தான் போகிறோம். எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாருமே போகத்தான் போகிறோம். எப்போங்கிறதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சமீபமாக கொஞ்சம் நாள் கழிச்சா அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நம்ம பார்க்க தான் சரி, நம்ம முன்னாடி பாருங்கள், நம்ம அம்மா அப்பா பாருங்கள், தாத்தா பாட்டி பாருங்கள், எல்லோரும் போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் போக போகிறோம். என்ன பிரச்சனைன்னா, நான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு தம்பி பையன் இங்கே நம்ம சர்ச்சில் வளர்ந்த பையன். அப்போ அவனை வந்து ஞானஸ்தானம் எடுறா, அப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லைன்னு. கண்டிப்பாக அங்கிள், நான் ஐ வாண்ட் டு டேக் பேப்டிசம், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அங்கிள். நான் சொன்னேன், என்னடா ராஜா, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே என்னன்னு. நான் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்து. ஒருவேளை உங்களில் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வயசாகட்டுனே, என்னால் நிற்க முடியாமல் இல்லை போக முடியாமல் நடக்க முடியாமல் வரும்போது அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுட்டு நான் உள்ளுக்குள்ளே வந்துடுறேன். அவங்கெல்லாம் உதாரணம் யாரை காட்டுவாங்க? அந்த சிலுவையில் தொங்குனான்ல அந்த திருடனை காட்டுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது தான், உன்னையும் அடித்து அவங்க தொங்க விட்டுருந்தா நீயும் சொல்லு. எனக்கு நானும் அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோதான் சாக போகிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சி கொள்ளுங்கன்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. யூ ஹவ் காட் plenty ஆஃப் டைம் now. த டைம் இஸ் now. இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வருமானு தெரியாது. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி, ஆண்டவரே நான் உம்மை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ விரும்புகிறேன். என்னுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் மாற்றி, நாங்கள் பாடினது போல உம்மை போல என்னை மாற்றி, உம்முடைய வருகையை அந்த ஆனந்த பாக்கியத்தை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற மக்களாய் உம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. என்னை மன்னியுங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் எனக்கு அந்த நிச்சயத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார். The choice is yours. The time is now. Will you? உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.